இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து கத்திரிக்காய் வந்து விதைக்கு முற்றின கத்திரிக்காயெலாம் வந்து நிறைய முற்றி போச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து வந்து இதுலேருந்து நம்ம வந்து விதையெல்லாம் சேகரித்து எடுத்து வைக்கலாம். இது வந்து என்ன கத்திரிக்காய் அப்படின்னா, இது வந்து ஒரு வெள்ளை முட்டை கத்திரிக்காய். முட்டை மாதிரி இருக்கும், முட்டை ஷேப்பில் இருக்கும், அந்த கத்திரிக்காய் தான் இது. ஸோ இதோட விதையெல்லாம் எப்படி சேகரிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் இப்போ என்ன பண்ணணும், நம்ம கட் பண்ண கத்திரிக்காய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு தண்ணியில் போட்டு நல்லா வந்து விதையெல்லாம் தனியாக எடுத்துக்கணும். தனியாக எடுத்து அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும். ஸோ விதையெல்லாம் நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன ஆகும்னா, இதில் இந்த விதையெல்லாம் வந்து தண்ணியில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ என்ன ஆகும்னா, இந்த முளைப்பு திறன் இல்லாத விதையெல்லாம் மேலே மிதந்துட்டுருக்கும், முளைப்பு திறன் உள்ள விதையெல்லாம் கீழே அமுங்கியிருக்கும். ஸோ நான் இப்போ அதை என்ன பண்ணுறேன், ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி வந்து ஒரு 6 கத்திரிக்காய் இருக்கும். 6, 7 கத்திரிக்காயில் இவ்வளோ விதை கிடச்சிருக்கு. இது எல்லாம் வந்து முளைப்பு திறன் உள்ள விதைகள். இதை என்ன பண்ணால் இப்படி ஒரு பிளேட்டில் கொட்டிடுங்க. பிளேட்டில் கொட்டிட்டு நல்லா வந்து இதை வந்து கொஞ்சம் வெயிலில் காய வைக்கணும். நல்லா வந்து இதை அப்படி பரப்பி விட்டுட்டு வெயிலில் வந்து நல்லா காய வச்சுருங்க. காய வச்சுட்டு இதை என்ன பண்ணுங்கள், சாம்பல் இருந்துச்சுன்னா அந்த காஞ்ச விதைகளை வந்து சாம்பலில் வந்து பெரட்டி எடுத்து வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த முளைப்பு திறன் மாறாமல் அப்படியே நல்லா இருக்கும். ஸோ ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி சாம்பலோடு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து எப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம வந்து விளைய வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து கத்திரிக்காய் வந்து விதை சேகரிப்பு ஒரு மெத்தடு. ஸோ இதை ஃபாலோ பண்ணி இந்த விதைகள்லாம் நம்ம சேகரித்து எடுத்து வச்சுக்கலாம். இது போல் இன்ஃபர்மேஷனுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.